மதுரை மாநாடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் அவங்க மதுரையில மாநாடு நடத்த போறாங்க. அதுல சில நடிகர்கள் நடிகைகள் இணைய போறாங்க அப்படிங்கிற சில பேச்சுவார்த்தை அடிபடுது. அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத அந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் மதுரையில் ஆகஸ்ட் 21 மாநாடு நடத்துகிறார் விஜய். விக்கிரவாண்டிக்கு பின் நடக்கும் 2வது மாநாடு என்றாலும் மதுரையில் நடப்பதால் இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த மாநாட்டுல சில திரையுலக பிரபலங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேரலாம். விஜய் முன்பு சிலரை இணைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தகவல். ஆனா ஒரு சிலர் இதுல மறுக்கிறாங்க. இது உண்மையா என்று விசாரிச்சு பார்த்தோம்னா இந்த கட்சியில சேர ஆசையா இருந்தாலும் பலர் நடிகர் நடிகைகள் தயங்குகிறார்களாம். காரணம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, சட்டசபை தேர்தலில் அவர் தனித்து நிற்கிறார். அவர் கட்சியில் சேர்ந்த மத்திய அரசு மாநில அரசை விமர்சிக்க வேண்டும். இதுவே தொழில் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும். புது கட்சி என்பதனால விஜய் தரப்பில் பிரச்சாரம் சமீபத்தில் பணம் தருவார்களா என தெரியாது. இதனால் மார்க்கெட் இழந்த சில பல நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் யோசிக்கிறாங்க. விஜய் நண்பர்கள் வட்டாரத்தில் இருப்பவர்கள் கூட நட்பு வேறு அரசியல் வேறு, நாம் ஏன் இந்த கட்சியில சேர வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. விஜயுடன் நடித்த அந்த பிரபல ஹீரோயின் மதுரை மாநாட்டில் கட்சியின் சேர வாய்ப்பு இருப்பதாகவும் அவருக்கு பதவி தரப்பட உள்ளது என்று பேச்சு எழுந்தாலும் எனக்கு அரசியல் தெரியாது என்று நடிகை தரப்பு மறுக்கிறதாம். அவரை கட்சியில் சேர்த்தால் தேவையில்லாத விமர்சனங்களும் வரும் என்பதால் கட்சிக்குள் சிலர் பதறுகிறார்களாம். அதனால் மதுரை மாநாட்டில் கலையுலகினர் சேர வாய்ப்பு குறைவு என்கிறார்கள். சோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்க. சோ எந்த நடிகை நடிகர்கள் இந்த கட்சியில இணைவாக அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுதோ அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. விஜயை ரொம்ப பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.